சிம்புவோட ஹாரோஸ்கோப் நல்லா இருக்கு சார். சிவகார்த்திகேயனோட ஹாரோஸ்கோப் நல்லா இருக்கு சார். அதுக்கப்புறம் தனுஷ்க்கு ஓகே சார். ஓகே, இதுவரையிலும் அவரது நல்லா தான் இருந்தது. இப்பவும் வந்து அதே மாதிரி தான் போகும். ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய நடிகர்கள்னா நீங்க சிவகார்த்திகேயன் எடுத்துக்கலாம். விஜய் சேதுபதியை நம்ம இப்போ எந்த இடத்துல வில்லனா வைக்கிறதா, ஹீரோவா வைக்கிறதா, அவர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வைக்கிறதா, அந்த என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் அவர் கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ நான் அப்படி சொல்லலை. கமல் சாரோட இல்லை அப்படின்ற ஒரு நெகட்டிவ் இருந்தது. இல்லை ஒரு சில பேர் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இதை அஸ்ட்ராலஜரா என்கிட்ட கேட்குறீங்களா, இல்லைனா வந்து ஜென்ரலா ஒரு விமர்சனத்துக்காக கேட்குறீங்க? அஸ்ட்ராலஜரா பிக் பாஸ் பத்திலாம் என்கிட்ட கேட்டுறாருங்க. நான் அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்னே ஒரு பெரிய ஒரு வார்த்தையா சார், இது 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா? ஒருத்தர் கேட்குறாரு, இன்னொருத்தங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ. இப்போ பாலிவுட் இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா பொண்ணுங்களாம் சேஃபா இருக்கு, ஆம்பளைங்களுக்கு வந்து இன்செக்யூர்டா இருக்காங்க. அதாவது வந்து நெகட்டிவா வந்து ஃபுல் ஃபிளெட்ஜ்டு நெகட்டிவா நான் இது வரலும் பண்ணதில்லை. அதில் ஒரு பக்கா சைக்கோவாக பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு திருமுருகன் சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தேன். வாய்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு. நான் கவனிச்சுக்கோங்க உங்களோட இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே. ஏன்னா நெல்சன் இந்த மாதிரி இருக்கு எனக்கு கேட்கும்போது. இருக்கு நெல்சன் அவரோட வாய்ஸ் அப்படியா? எனக்கு தான் தோணும். ஓகே ஓகே ஓகே, தெரியல, எனக்கு தெரியல. இப்போ கலைத்துறையை பற்றி நம்ம பேசலாம். கலைத்துறையில் நிறைய லெஜண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட படங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ விஜய் அவர்களும் குறைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அஜித் அவர்களும் குறைச்சிட்டே வராங்க. இப்போ வரும்போது இந்த ஸ்டார்டம் யார்கிட்ட போகுது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குல்ல, இது மிஸ் ஆகுது யார்கிட்ட? உங்களோட அந்த இதில் பார்வையில் ஒரு ஆஸ்ட்ராலஜரா இவங்களுக்கு நல்லா இருக்கு, இவங்க ஷைன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, அது நான் சில பேரோட ஹாரோஸ்கோப்பை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அனலைஸ் பண்ண வரலும் நான் சொல்கிறேன். சிம்புவோட ஹாரோஸ்கோப் நல்லா இருக்கு சார். சிவகார்த்திகேயனோட ஹாரோஸ்கோப் நல்லா இருக்கு சார். அதுக்கப்புறம் தனுஷ்க்கு ஓகே சார். ஓகே, இதுவரையிலும் அவரது நல்லா தான் இருந்தது. இப்பவும் வந்து அதே மாதிரி தான் போகும். ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய நடிகர்கள்னா நீங்கள் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கலாம், சிம்பு எடுத்துக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இதுவரையிலும் சிம்பு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்காரு. நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இனிமேல் பட்ட அவரோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட சூஸிங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிமாறன் அவர்கள் இந்த மாதிரி வெற்றிமாறன் தான் சிம்புவை சூஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. இல்லை, உண்மையை சொல்லிடுறேன். ஓகே ஓகே, ஃபியூச்சர் நல்லா இருக்குன்றதை நான் சொல்கிறேன். நீங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்னீங்க, விஜய் சேதுபதி அவரோட ஃபேன்ஸும் இருப்பாங்க. நீங்க அவர் விஜய் சேதுபதியோட ஹாரோஸ்கோப் வந்து இப்போ எப்படி இருக்கோ அதே லெவல்ல போயிட்டு இருக்கும். அதுல எந்த விதமான தங்கு தடையும் இருக்காது. நான் உச்சத்தை தொடக்கூடிய நடிகர்களை பத்தி சொன்னேன். இப்போ வந்து விஜய் சேதுபதியை நம்ம இப்போ எந்த இடத்துல வில்லனா வைக்கிறதா, ஹீரோவா வைக்கிறதா, அவரை வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வைக்கிறதா, அந்த என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் அவர் கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ நான் அப்படி சொல்லலை. அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்ற லெவல்ல தான் நீங்க அந்த கேள்வி கேட்டேன். சிம்புக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. சிறப்பு. இப்போ ரீசெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் பத்தின விஷயங்கள் நிறைய போயிட்டு இருந்தது. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கமல் சாரோட இல்லை அப்படின்ற ஒரு நெகட்டிவ் இருந்தது. இல்லை ஒரு சில பேர் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இதை அஸ்ட்ராலஜரா என்கிட்ட கேட்குறீங்களா, இல்லைனா வந்து ஜென்ரலா ஒரு விமர்சனத்துக்காக கேட்குறீங்களா? அஸ்ட்ராலஜரா பிக் பாஸ் பத்திலாம் என்கிட்ட கேட்டுறாருங்க. நான் அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இல்ல ஆஸ்ட்ராலஜி ஒரு ஆக்டர்னு வச்சுக்கோங்க. சரி, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கு பிக் பாஸ்? கமல் சார் பெட்டரா பண்ணாருன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி இவர் விஜய் சேதுபதி வந்து ஜனரஞ்சமா பண்றாரு, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. பட் கமல் சாரோட அந்த ஹேண்டில் பண்ற விதம் வந்து வேற மாதிரி இருந்தது. நீங்க பாக்குறீங்களா இப்போ இந்த சீசன்? இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க, பிரஜன் சாண்ட்ராலாம் போயிருந்தாங்க இல்லையா? அதுலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி பார்க்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்பேன். ஓகே, ட்ரோல் வீடியோஸ்லாம் பார்ப்பேன், ஜாலியா இருக்கும்னு. அதுக்கப்புறம் இப்போ எபிசோடாவே கொஞ்சம் பார்க்குறேன். இப்போ உங்களுடைய நண்பர்கள் உள்ள வந்து பிக் பாஸ்ல போகும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா இல்லை இவங்க வேற மாதிரி பண்றாங்க, இவங்க இப்படி இல்லையே அப்படின்னு மாதிரி ஏதாவது வியர்ட் மூமெண்ட் மாதிரி ஏதாவது? சார், செல்ஃப் ரியலைசேஷனை பொறுத்த வரைக்கும் நான் உள்ள போனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவங்க பண்றது சரி தப்புன்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா நம்ம வந்து அந்த சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க தப்பா பண்றாங்க, இவங்க எப்ப பாரு அழுதுட்டே இருக்காங்க, இவங்க எப்ப பாரு வந்து வம்பு இழுத்துட்டே இருக்காங்க, இவங்க எப்ப பாரு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அதை நான் சொல்ல விரும்பல. உங்க கூட பயணிச்சதுல இந்த நடிகர் பரவாயில்ல நல்லா பண்றான், நம்ம கூட டிராவல் ஆகி வந்திருக்கான், நல்லா ரீச் போயிட்டா அப்படின்னு உங்களுடைய நண்பர்கள் யாராவது பார்த்து நீங்க வேண்டதுன்னா யாரை சொல்லுவீங்க? ஸ்ரீகுமார் இருக்காரு தெரியுமா, சங்கர் கணேஷோட பையன் ஸ்ரீகுமார். அவரு வந்து கொஞ்சம் அமரன் கூட ஆமா ஆமா நல்ல டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். பிரஜன் கூட நல்ல டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் தான். அப்புறம் வந்து வேற யார் சொல்லலாம், சஞ்சீவோட மெமரி பவர்லாம் வந்து நம்மளால இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. 2 பக்கம் டைலாக் கொடுத்தீங்களானாலும் ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே அடிச்சுட்டு போயிட்டாப்ப. அதே மாதிரி
அதான் இவங்கள மாதிரி நான் வந்து இவங்களெல்லாம் நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன். நீங்க சஞ்சீவ் அண்ணான்னு சொன்னீங்க. இப்ப அவரு விஜயண்ணாக்கு வேற க்ளோஸ். நீங்க இந்த மாதிரி விஜயண்ணா பத்தி எலக்ஷன பத்தி சொல்ல அவரு அதை பத்திலாம் நான் பேசினதே கிடையாது. சஞ்சீவ் என்கிட்ட பேசினது வீடியோ பார்த்துட்டு என்னடா இப்படி சொல்லிட்டு அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் கேட்க மாட்டேன். ஏய் பரவாயில்லையே, நல்ல நைஸ். ஆனா அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா? அவ்வளவுதான். ஓகே ஓகே. அது வேற இது வேற. எனக்கு நான் ரீசெண்ட் டைம்ல நான் பார்த்தது வந்து பாபா வாங்க பத்தி நீங்க தான் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண மாதிரி. இல்ல பாபா வாங்கா வந்து நான் வந்து நிறைய அவங்க வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரீசெண்டாக ஒரு சேனலில் வந்து என்ன இன்டர்வியூ எடுத்திருந்தப்போ அவங்க கேட்டது வந்து பாபா வாங்கா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஜப்பானில் வந்து ஒரு பேரழிவு வரும்னு சொல்லி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் ஜப்பானில் பசிபிக் ஓஷன் சைடில் ஒரு பேரழிவு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன், பசிபிக் ஓஷன் சைடு எந்த விதமான பேரழிவும் வராது, வந்தால் கூட ஏதாவது சின்னதாக இருக்கலாம், பெருசாக வராது. நான் இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், சவுத் சைனா சி பக்கம், அதாவது சவுத் சைனா சி ஒட்டி இருக்கிற நாடுகள், அந்த நாடுகளை வந்து ஒரு பெரிய பேரழிவு ஏற்படும். ஒன்று போர்னால இருக்கலாம், இல்லை இயற்கை சீற்றத்தினால இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது இப்போ இந்த வருஷம் நடந்துருச்சு. இப்போ வந்து பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், தாய்லாண்டாக இருக்கட்டும், இந்தோனேஷியாவாக இருக்கட்டும், இவங்க வியட்நாம், சைனாவோட சதர்ன் பார்ட்ஸ், இதெல்லாம் வெள்ளத்தினால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இயற்கை சீற்றத்தினால பேரழிவுனா பேரழிவு தான் அது. தாய்லாண்ட்லாம் 300 வருஷம் இல்லாத அளவுக்கு வெள்ளம் வந்திருக்கு. அதே தான் வந்து பிலிப்பைன்ஸ்லையும் நடந்தது, அதே தான் வந்து இந்தோனேஷியாலாம் நடந்தது, வியட்நாமில் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இல்லைனாலும் நடந்தது, சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் சைனாலையும் நடந்தது. ஸோ முண்டைன் அஸ்ட்ராலஜி படி நான் ப்ரெடிக்ட் பண்ணது இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே சவுத் சைனா சீல ஒரு பெரிய பேரழிவு நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அது நடந்தது. அதான் நீங்க ஆனா உங்களோட பேசும்போது எனக்கு இந்த ஒரு பயம் வந்துடும், ஆஹா இவர் வேற பயப்படுத்திடுவாரு, மறுபடியும் கொரோனா வேற வந்து வரும்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அது வேற ஒன்றும் பயமா இருக்கு. கொரோனா வரும்னு நான் சொல்லலை. அதாவது வந்து 2026 பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதை பற்றி, இந்த நூற்றாண்டுலேயே 2 வருஷம் வந்து ரொம்ப டஃப்பான வருஷமாக இருக்கும். டஃப்ன்றதை விட ரொம்ப ஒஸ்டான வருஷம்னா அது 2. ஒன்று வந்து 2026, இன்னொன்று 2047. ஓகேவா? இந்த கிரக சேர்க்கைகள் படியெல்லாம். ஸோ அடுத்த அந்த வருஷத்துக்குள்ளே நம்ம நுழையிறோம். இதில் வந்து போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் இந்த டிசீஸ் வயிறு, இப்போது கொரோனான்றது வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுச்சு இல்லையா? அடுத்த வருஷம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிற ஒரு டிசீஸ் என்ன மாதிரி இருக்கும்னா, அது வந்து இன்டெஸ்டைனையோ லிவரையோ அந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை கொடுக்கும். அது பெரிய அளவில் கொடுக்கும். அது மூலமாக நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு, நிச்சயமாக இருக்கு. 100% அதை என்னால் சொல்ல முடியும். அதுவும் இந்த மார்ச் 12க்கு மேலே, அதாவது இந்த பிப்ரவரிக்கு மேலே பாருங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். ஓகே, நீங்கள் அந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சீரியலோட பேட்டர்ன் வேறு, இப்போ இருக்கிற பேட்டர்ன் வேறு. நீங்கள் அதுலேயே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு கதையோட ஒரு வாழ்க்கையோட ஒன்றிணைஞ்ச அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மாடர்ன்டா, ஃபுல்லாக ஒரு ஏழ்மையான வீட்டை கட்டினவே ஒரு பெரிய பங்களா தான் கட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரீட் ஆகிடுச்சு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆஸ் அ சீரியல் ஆக்டரா? இது ஹெல்த்தியா? அது விஷுவல் ட்ரீட்டாக வந்து எதிர்பார்க்குறாங்க மக்கள். இப்போ வந்து எதுவானாலும் இப்போ வந்து இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் பார்த்து அதில் இருக்கிற செட்ஸ் எல்லாம் பார்த்து கலர்ஃபுல்லாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அப்படின்னு எடுக்கிறவங்க நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அன்னைக்கு ரியாலிட்டியாக எடுத்த சீரியல்ஸோட அந்த வியூவர்ஸ் வந்து இன்னைக்கு கிடையாது. மேபி அதுக்கு நிறைய டைவர்சிஃபை ஆகிட்டாங்க ஆடியன்ஸ் வந்து. யூடியூபுக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமுக்காக இருக்கட்டும், டிவி பார்க்குற மக்களே ரொம்ப கம்மியாயிட்டாங்க. சர்டன் ஏஜ் குரூப் மட்டும் தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அந்த விஷுவல் ட்ரீட், அதான் இந்த ரியாலிட்டி ஷோஸ் மூலமாக அந்த விஷுவலாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சின்ன ஃப்ரேம் வச்சா கூட அந்த சின்ன ஃப்ரேமில் பேக்ரவுண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அதே மாதிரி ஒரு காஸ்டியூம்னா கூட காஸ்டியூமை பார்த்து அவங்க வியந்து போய் அந்த காஸ்டியூமுக்காக திரும்ப அந்த யூடியூப்ல அதை போட்டு பார்க்கணும். சின்ன சின்ன சரி லாலி பீலிஸ்லாம் கூட வந்து கரெக்டாக நோட் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்களான்னு தோணுது. ஓகே, நிறையா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்டர்ஸோட மற்ற மொழியில இருந்து பண்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே தமிழ் சீரியல்ல போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்து இருக்கு. இப்போ என்ன புதுசா? நீங்க ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல வந்து யூனியன்லாம் இதுக்காக வந்து நிறைய ஃபைட்லாம் பண்ணாங்க, எதுவும் நடக்கல. ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. ஹீரோயின்னா பெங்களூர் மலையாளம் தான். ஓ, அந்த லெவல்ல இருந்தது. நான் இப்போ இந்த ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் யோசிச்சேன். நான் நம்ம இப்போ ஹீரோ அப்படி ஆகிட்டாங்க. என்னடா நம்ம தமிழ்நாடுகளே இல்லை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. நீங்க யூனியன்ல இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த ஃபீல்? நான் யூனியன்லாம் இப்போ இல்லை. இல்லையா? இல்ல. ஓகே, இல்ல. ஆனா இதை பத்தி முன்னாடி குரல் கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி விஷயம்? ஆமா, கொடுத்துருக்கோம். இருந்தது கொடுத்தோம்.
பட் அது மாற்ற முடியலன்னு தெரிஞ்சது. அப்புறம் என்ன பண்ண முடியும்? நம்ம கையில் இல்லை, நம்ம கையில் அந்த கண்ட்ரோல் இல்லை. அது ப்ரொடியூசர்ஸ் கையில் இருக்குது, சேனல் கையில் இருக்குது. அது இதுக்கு மாற்றமே ஒன்று வராதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கேட்குறவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஆமா, நீங்க சொல்லும்போது வந்து கேட்கறது ஒன்று இருக்குல்ல. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கேட்க போனா நீ முதல்ல நீ வீட்டுக்கு போடுறாங்க அந்த லெவலில் ஆகிப்போச்சு. ஸோ அதை கேட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆனா நான் இப்போ ஷூட் போடணும்னு நீங்களே, இப்போ நான் எனக்கு ஷூட் இல்லை அப்படின்னா ஒரு அப்செட்டாக இருக்கும், மண்டை பிச்சுக்கிற இருக்கும். நீங்க சீரியல் இருந்துட்டு சில நாட்கள் உங்களால நடிக்க முடியல, அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வந்திருக்கா? அடடா என்னடா அது இல்லையே. அது இருக்கும் சார். பட் ஆனால் அந்த மெச்சூரிட்டி நம்ம வர வச்சுக்கணும். இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி இப்படிதான்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் ஆக்கியபைடாக வச்சுக்கணும். நம்ம இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்பி இருந்தோம் அப்படின்னா சிரமம் தான். இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, அதாவது உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள், இப்போ சினிமாவில் இருக்கிறவங்கள தவிர நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள், சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் சொல்கிறது வந்து இது வந்து எல்லாருக்குமே ஒரு பிரேக்கை கொடுக்க தான் செய்யும். அந்த நேரத்தில் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளாக மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரைக்கும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணி போகிறோன்றதுல தான் இருக்குது, ஃபினான்ஷியலாக அண்ட் மென்டலி. ஓகே, இந்த துறையில் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நான் இது எனக்கு கிடைச்சது, பெற்றது இது, இழந்தது இதுன்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? பெற்றதுன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது, அனுபவங்கள் நிறைய கிடைச்சிது. நண்பர்கள் அதெல்லாம் கிடைச்சிது. நண்பர்கள், அனுபவங்கள் அப்படி சொல்லலாம். இழந்தது என்னன்னா இந்த 2 விஷயத்தை தவிர மீதி எல்லாமே. சரி, ஃபினான்ஷியலாக நான் வந்து எப்பவுமே நான் வந்து எனக்கு ஒரு பீக்குன்னு வந்தப்போவும் நான் வந்து ரொம்ப பெருசாக ஓகே அப்போ நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் டவுன்ஃபால்னு வரும்போது நான் பெருசாக வருத்தப்பட்டதில்லை, ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால. ஸோ எனக்கு வந்து இழந்ததுன்னு கேட்டால் நான் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, குட் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடச்சிது. லைஃப்பில் வந்து நிறைய ரியலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது கெட்ட நேரங்கள் வரும்போது அப்படிங்கிறது. கெட்ட நேரம் எத்தனை நாள்னு கேட்டிங்களா, அது ரொம்ப நாள் இருக்குது. நல்ல நேரம் வர வரைக்கும் கெட்ட நேரம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நான் எனக்கு என் மனசுக்குள்ள என்னையே பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க பதில்கள் வந்து அழகா சிரிச்சுட்டு சொல்லிட்டீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெயின் இருக்குல்ல, அத புரிதல் அந்த எப்படின்னு நான் கேட்கறேன். இல்ல அதை பெயினா எடுத்துக்க கூடாது, நீங்க எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துட்டு போயிடணும். இருக்கும், பெயின் இருக்க தான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்ல, அடிச்சா வலிக்க தான் செய்யும். அது தாங்கக்கூடிய எபிலிட்டியை நீங்க வளர்த்துக்கணும். உடல்ல அடிச்சா வலிக்குதுன்னா அது வந்து தாங்கக்கூடிய எபிலிட்டி நீங்க எப்படி வளர்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி மனசுலயும் நீங்க மைண்ட்லயும் வளர்த்துக்கணும். அவ்வளோ. ஓகே. இப்போ முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பேசினா அது தயங்குவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட், இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டே ஒரு பெரிய ஒரு ஒரு வார்த்தையா சார், இது 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா, ஒருத்தர் கேட்குறாரு, இன்னொருத்தங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ. ஓகே, இப்போ பாலிவுட் இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா பொண்ணுங்களாம் சேஃபா இருக்கு, ஆம்பளைங்களுக்கு வந்து இன்செக்யூர்டா இருக்காங்க. ஏன்னா அந்த லெவல்ல ஆயிடுச்சு. இது 2 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு பர்சனல் விஷயம். கேட்குறாங்க, ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா அப்படிங்கிறது தான். அதனால வந்து அதை நம்ம பேசுறதுல என்ன இருக்கு, நான் அவங்க ஒத்துக்கிட்டா சரி, இல்லைன்னா யாரும் ஃபோர்ஸ் பண்ண போறது இல்லை. ஓகே, அதனால அதை பத்தி நான் பேச விரும்பல. அது சில பேர் இதுல சஃபர் ஆயிருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியும், இந்த இண்டஸ்ட்ரியில இது இருக்கு சார், ரொம்ப காலமாவே இருக்கு, இது புதுசாலாம் கிடையாது. எங்களுக்கு தான் இது புதுசா இருக்குன்ற மாதிரி. உங்களுக்கு யாருக்குமே இது புதுசு கிடையாதே சார். ஏன் நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம கிசு எல்லாம் கேட்டது இல்லையா சார்? ரொம்ப காலமாவே இருக்கு. இன்னைக்கு இந்த மீடியாஸ் நீங்க உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் நிறைய வந்துருவே, எல்லாரும் இதை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஜனங்க வந்து இதை பத்தி தான் பேசுறேன். ஆமா, இதை பத்தி பேசுறதுக்குன்னே சில பேர் பிரத்யேகமா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு இதெல்லாம் பெருசா தெரியுது. ரொம்ப காலமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறது தானே. ஓகே, சின்ன திரை பண்ணியாச்சு, இன்னும் அடுத்து வெள்ளித்திரை பண்ணணும் அப்படின்ற போது இதுக்கான முயற்சிகள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்லையா நம்ம வர்றக்கு? அந்த மாதிரி நீங்க பார்த்த பிரச்சனையா? இல்லை, நான் நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்தது காரணம், நான் என்னோட சிஸ்டரோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ண ஆரம்பித்தேன். அதனால நானாக கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போ திரும்ப பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சன்னில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் படங்களுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் ஏதாவது நல்லதாக நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அதை பத்தி பேசலாம். இப்போ அப்கமிங் கிடையாது, இப்போ ஆன்கோயிங். இப்போ ஆரம்பிச்சாச்சு. இப்போ தங்க மீன்கள்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர். சன்னில் இப்போ டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அது
அப்புறம் இப்போ படம் ஒன்று பேசிட்டு இருக்கேன். அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். ஓகே. அப்ரிசியேஷனா உங்க வாழ்க்கையில மறக்க முடியாது. இந்த அப்ரிசியேஷன் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நிறைய இருக்கு சார். அது நிறைய இருக்கு. ஒண்ணு டக்குன்னு. சொல்லணும்னா, ஆம், குலதெய்வம்னு ஒரு சீரியல் இப்போ நான் ரீசெண்டா பண்ணியிருந்தேன். அதுல குழந்தை. வந்து திருமுருகன் சார். திருமுருகன் சார் இது. அதாவது வந்து நெகட்டிவா வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு நெகட்டிவா நான் இதுவரையிலும் பண்ணதில்ல. அதுல ஒரு பக்கா சைக்கோவா பண்ணியிருந்தேன். அத பார்த்துட்டு திருமுருகன் சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். அது வந்து என்னால மறக்க முடியாது. ஓகே. திருமுருகன் சார்கிட்டயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, திருச்செல்வம் சார்கிட்டயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த 2 பேர்கிட்டயும் பார்த்து வாவ் மொமெண்ட் அந்த மாரி ஏதாவது இருக்கா? 2 பேருமே ரொம்ப ஜாலி டைப் சார். நீங்க வந்து ஒர்க் பண்ற மாரியே தெரியாது. ரொம்ப ஃப்ரீயா விடுவாங்க. உங்க ஸ்டைல்ல நடிக்க விடுவாங்க. ஓ! உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் குடுப்பாங்க. 2 பேர்ட்டயும் என்ன சொல்றது? வித்தியாசம்னு ஒண்ணும் பெருசா கிடையாது சார். 2 பேருமே திறமைசாலிகள். 2 பேருமே ஜாலி டைப்பு. இப்ப திருச்செல்வம் சார் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியாது. நாங்க இருந்தப்பலாம் ரொம்ப ஜாலியா இருப்பாரு செட்ல. டைம் போறதே தெரியாது அவர் கூட இருந்தா. அதே மாரி தான் திருமுருகன் சாரும். ம், ம். அதனால 2 பேருக்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் தெரியாது. ஏன்னா 2 பேரும் ஒண்ணா வந்தவங்க தான். ஒரே வழியில வந்தவங்க தான். 2 பேரும் ஒண்ணா இன்ஸ்டிடியூட்ல படிச்சவங்க. திருச்செல்வம் சார் வந்து திருமுருகன் சார்ட்ட ஒர்க் பண்ணவரு. நடிச்சவரு அவர்ட்ட. ஆமா. அவர்ட்டயும் தான் வந்தவரு. ஸோ பெரிய வித்தியாசம்னு ஒர்க் வைஸும் எனக்கு பெருசா தெரியல. கேரக்டர் வைஸும் பெருசா தெரியல. ம். கோலங்கள்ல பார்த்தீங்கன்னா, தேவயானி மேம் வந்து சூப்பரா பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களோட ஒர்க் பண்ணும்போது சீரியல் ஆர்டிஸ்ட்டா, சினிமா ஆர்டிஸ்ட்டா அவங்க சீரியல்ல ஒண்ணு பண்ணும்போது, வேற வேற மெத்தட்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். அது உங்களால பார்க்கும்போதே டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஸோ ஏன் இப்படி ஆனா பண்றாங்க? அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ரொம்ப டெடிகேட்டடு. ம். என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து சினிமாலயா இருக்கட்டும், சீரியல்லயா இருக்கட்டும், அந்த மீட்டர் குறையாத அளவுக்கு தான் நடிச்சாங்க. ஓ! அதனால வந்து டிஃபரன்ஸ் ஏன்னா நான் அவங்க கூட படத்துல நான் நடிச்சது கிடையாது. இல்ல அதனால பார்த்திருப்போம் இல்லையா? படங்கள்ல படங்கள பார்த்திருப்போம். பார்த்துருக்கோம். பட் ஆனா அவங்க வந்து எந்த டிஃபரன்ஷியேஷனும் எனக்கு தெரியல. ம். அவங்க குடுக்குற அந்த இது வந்து 100% குடுப்பாங்க. ம். என்ன ஒரு எமோஷனா இருந்தாலும் சரி. அதனால எனக்கு இன்னும் பெருசா டிஃபரன்ஸ் சீரியலுக்கும் சினிமாக்கும் என்ன சார் நடிப்புல டிஃபரன்ஸ் இருக்கு? நடிப்பு ஒண்ணு தான். கரெக்ட் தான். ஆமா. கேரக்டர் தான் வேற இருக்குது. அதே மாரி எடுக்கிற விதம், எடுக்கிற கேமராலாம் தான் வேறையா இருக்க போகுது. நடிப்பு ஒண்ணு தானே சார். சம்பளம் வேறையா இருக்கும் அவ்வளோதான். ரீசென்ட் டைம்ல இந்த கேள்வி என்ன ரொம்ப ஏன்டா என்ட்ட கேட்குறீங்க? இது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுன்ற மாரி பீப்பிள் மத்தியில இல்ல இன்டர்வியூல அந்த இது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு ஏதாவது நெறைய கேள்விகள் இருக்கு சார். அது ரொம்ப ஒண்ணு இல்ல. நெறைய கேள்விகள் இருக்கு. அதுல ஏதாவது 1 2 நீங்க நீங்க இப்ப வந்து எலக்ஷன பத்தி கேக்குறீங்க. ஐயோ நான் இப்ப கேட்டேனே. என்ன 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 சார் யார் ஜெயிப்பாங்க? ஏதாவது ஒரு சைடு நம்மள மாட்டி விடுற மாரியே தான் இருக்கும். நீங்க நெறைய விஷயங்கள் கேட்கலாம். அடுத்த வருஷம் வந்து இந்தியா, பாகிஸ்தான் வார் வருமா? அடுத்த வருஷம் வந்து இந்தியாவோட டைம் எப்படி இருக்கு? இந்த உலகப் போர் வரும்னு சொல்றாங்களே, அது வருமா? ஏன்னா முண்டையன் அஸ்ட்ராலஜிய பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி வச்சிருப்போம். எல்லா அஸ்ட்ராலஜிஸ்டும் இத பத்தி ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பத்தி நெறைய பிரீஃபா சொல்லலாம். பிரீஃபா இல்ல டீடைல்டாவே சொல்லலாம். நீங்க எலக்ஷன பத்தி கேட்கும்போது தான் பகீர்னு ஆகுது. எந்த சைடுலேருந்து யார் திட்டுவாங்களோ என்ன ஏதோ இருக்கிறத நம்ம சொல்ல போறோம். அதுல திட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதான் நடக்கவும் போகுது. அதனால சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அதான் கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். என்ன ஓகே. சொல்லாமா? வேண்டாமா? அப்படின்னு கொஞ்சம் நெருடலாவே இருக்கும். ஓகே. வாய்ஸ் உங்களுது நல்லா இருக்கு. நான் கவனிச்சிருக்கேன் உங்களோட இன்டர்வியூ எல்லாத்துலயுமே. டப்பிங் வந்து நம்ம அந்த ஃபீல்ல போலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? ஏன்னா நெல்சன் இந்த மாரி இருக்கு எனக்கு கேட்கும்போது டைரக்டர் நெல்சன் அவரோட வாய்ஸ் மாரி. அப்படியா? எனக்கு தான் அப்படி தோணுது. ஓகே. தெரியல எனக்கு தெரியல. நான் அவர் வாய்ஸ் கேட்டுருக்கேன். பட் என் வாய்ஸ் அவரது மாரி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஹீரோவுக்கு வந்து டப் பண்ணியிருக்கேன். ஒரு மலையாள படம் டப்பிங் பண்ணாங்க தமிழ்ல. அதுக்கு பண்ணியிருக்கேன். ஒரு 2, 3 படங்கள் பண்ணியிருக்கேன். நல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்தா பண்ணுவோம் அவ்வளோதான். எதையும் வேணாம்னு சொல்லக்கூடாது. தேங்க் யூ சார். எனக்காக இவ்வளவு நேரம் டைம் கொடுத்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னது. நன்றி ஜித்து. நன்றி. உங்கள சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி.